சென்னை மாநகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து சாலை பாதுகாப்பை அதிகரிக்கவும் பொது போக்குவரத்து சேவைகளை நவீனப்படுத்தவும் பெருநகர சென்னை மாநகராட்சி வரவிருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நுண்ணறிவு போக்குவரத்து அமைப்பு எனப்படும் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் முறையை அறிமுகப்படுத்த உள்ளது. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் நிதியுதவியுடன் சுமார் 530 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் மிக வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை தலைநகரை மிகவும் பாதுகாப்பான மற்றும் பயணிகளுக்கு உகந்த நவீன நகரமாக மாற்றுவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இத்திட்டம் 2 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது. முதலாவதாக, சென்னை போக்குவரத்து காவல்துறையின் கீழ் இயங்கும் போக்குவரத்து தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பு. இதன் மூலம் நகரம் முழுவதும் உள்ள 101 முக்கிய சந்திப்புகளில் வாகன நெரிசலுக்கு ஏற்ப சிக்னல் நேரத்தை தானாகவே மாற்றியமைக்கும் அடாப்டிவ் டிராஃபிக் சிக்னல்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் சாலை விதிகளை மீறுவோரை கண்டறிந்து தானாகவே அபராதம் உருவாக்கும் கேமராக்கள் 25 இடங்களிலும், அதிவேக வாகனங்களை கண்காணிக்கும் அமைப்புகள் 3 இடங்களிலும், அது விரைவில் 7 இடங்களாகவும் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மேம்பாலங்களில் விபத்துகள் மற்றும் நெரிசல்களை உடனுக்குடன் கண்டறிய 47 இடங்களில் சிறப்பு கண்காணிப்பு சாதனங்களும், மாற்றுப்பாதைகள் மற்றும் நேரலை போக்குவரத்து தகவல்களை பயணிகளுக்கு தெரிவிக்கும் டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகளும் நிறுவப்பட உள்ளன. இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் நவீன மத்திய போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் வேப்பேரியில் உள்ள காவல் தலைமை அலுவலகத்தில் ஆகஸ்ட் இறுதிக்குள் செயல்பட தொடங்கும். இரண்டாவது, மாநகர போக்குவரத்து கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நகர பேருந்து அமைப்பு. இது நவீனப்படுத்தப்படுகிறது. 3500 மாநகர பேருந்துகளில் GPS அடிப்படையிலான தானியங்கி வாகன கண்காணிப்பு சாதனங்கள் பொருத்தப்படுகின்றன. இதன் மூலம் பயணிகள் 616 பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பணிமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரைகள் வழியாக பேருந்து வரும் துல்லியமான நேரத்தை நேரலையாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் 32 பேருந்து பணிமனைகளின் செயல்பாடுகளும் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டு வருகின்றன. மின் இணைப்பு, நெட்வொர்க் அனுமதி மற்றும் சிறிய அளவிலான சந்திப்பு சீரமைப்பு பணிகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் இத்திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது சென்னை நகரின் போக்குவரத்து மேலாண்மை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பொதுமக்களின் தினசரி பயணம் மிகவும் தடையற்றதாகவும் பாதுகாப்பாகவும் மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.